ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. பட் அதுக்காக நான் இன்ட்ரோவில் அதை சொல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஜூன் 2023 தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஜூன் மாதம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய பிராண்டுகிட்ட இருந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னாலும் இப்போ வரைக்குமே எந்த பிராண்டுமே நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த தேதியில் லான்ச் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி லான்ச் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. பட் லான்ச் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னாலும் நாங்கள் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா iQoo கிட்டேருந்து iQoo Neo 7 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாக iQoo அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்டர் கொடுத்து நமக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த iQoo Neo 7 Pro இந்த ஜூன் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன ஸ்பீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. பட் 1.5K ரெசல்யூஷனா இல்லை ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனா அப்படின்றது கிளியராக தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசஸர் இருக்க போகுது. 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் OISக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி நமக்கு ஒரு 35,000 40,000 மாதிரியான இந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த iQoo Neo 7 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கும் மேலே ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கும் கீழே iQoo கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஜூன் மாதம் வந்துடும். அடுத்து ரியல்மி கிட்டேருந்து இந்த ஜூன் மாதம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரியல்மி C53 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஆக்சுவலி இது ரீபிராண்ட் தான். ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி நாசோ N53 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் அவங்களுடைய C சீரிஸ்க்கு கீழே ரியல்மி C53 அப்படின்ற நேமில் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு நாசோ N53 இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான். 90 ஹெர்ட்ஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது. 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், யூனிசாக் T612 அப்படின்ற ப்ராசஸர், 50 மெகாபிக்சல் டியூவல் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரியல்மி நாசோ N53 மாதிரி அது 9,000 8,500 மாதிரியான ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ரியல்மி கிட்டேருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி இருக்குது. பட் இருந்தாலும் சீரிஸுகளை பேர் மாற்றி கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி இதே ரியல்மி கிட்டேருந்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் சீரீஸ்லையும் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஆக்சுவலி ரியல்மி 11 சீரிஸ் இந்த சீரிஸில் எப்போவுமே 3 ஸ்மார்ட் ஃபோன் வரும். பட் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் 2 ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி 11 Pro அண்ட் 11 Pro Plus அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது தான் இருக்க போகுது. அதே மாதிரி Dimensity 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸரை தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. பேட்டரி ரெண்டுத்துலையுமே நமக்கு கிட்டத்தட்ட 5000 mAhக்கான பேட்டரி தான் இருக்க போகுது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு ரியல்மி 11 Pro ஸ்மார்ட் ஃபோனில் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், பட் Pro Plusல நமக்கு 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கேமரா செட்டப்பும் ரியல்மி 11 Pro ஸ்மார்ட் ஃபோனில் 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி அந்த சாம்சங்கோட HP3 அப்படின்ற அந்த சென்சர் பேக் பண்ணி OISக்கான சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்க போகுது. அதே மாதிரி 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது. அதுவே ரியல்மி 11 Pro Plusல பார்த்தீங்கன்னா 200 மெகாபிக்சலுக்கான அந்த சாம்சங்கோட அந்த ஒரு OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த சென்சாரோட இங்கே ட்ரிபிள் ரியர் கேமரா அண்ட் இங்கே 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட இருக்க போகுது. மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் காமனாக பேக் பண்ணி இந்த ரியல்மி 11 Pro அண்ட் 11 Pro Plus ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு 25,000 அண்ட் 30,000 ரியல்மி 11 Pro 25,000 11 Pro Plus 30,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஜூன் மாதம் இந்தியன் மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 11 சீரிஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இதே ரியல்மி கிட்டேருந்து ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் ரியல்மி GT3 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூன் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ரியல்மி GT3 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு iQoo Neo 7 அண்ட் OnePlus Nord 3 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு காம்படிஷனாக வரப்போகுது. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அதுக்கு நிறைய நிகரான ஃபீச்சர்ஸ் தான். Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற அந்த ப்ராசஸர் தான் பேக் பண்ணி வரப்போகுது. அண்ட் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் 4500 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 240 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்க போகுது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் பிரைமரி சோனியோட IMX 800 சீரிஸ்க்கான சென்சர் பேக் பண்ணி பேக் சைட் ட்ரிபிள் ரியர் கேமரா அண்ட் முன்பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி வரப்போகுது. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் இருக்கக்கூடிய ரியல்மி GT Neo 5 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியன் மார்க்கெட்டில் ரியல்மி GT3 அப்படின்ற நேமில் அவங்க ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதுதான் கன்ஃபார்ம். பட் ப்ரைஸிங் மட்டும் இன்னும் அஃபிஷியலாக தெரியல. பட் மோஸ்ட்லி 35,000 40,000 அந்த OnePlus 11 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு காம்படிஷனாக தான் வரப்போகுது. ஸோ 35,000 40,000 மாதிரியான செக்மெண்ட்டில் ரியல்மி கிட்டேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஜூன் மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி இந்த ரியல்மி GT3க்கு காம்படிஷனாக ஒன் ப்ளஸ் கிட்ட இருந்து ஒன் ப்ளஸ் நாட் 3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த ஜூன் மாதம் லான்ச் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒன் ப்ளஸ் நாட் 3 பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. அந்த Snapdragon 8+ Gen 1க்கான அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. பேட்டரியாக 1000 mAhக்கான பேட்டரி அந்த சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்க போகுது. கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சோனி IMX 890 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சென்சரோட OIS சப்போர்ட்டோட பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் கண்டிப்பாக 40,000 கிடையாது, 30,000 35,000 மாதிரியான இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஒன் ப்ளஸ் நாட் 3 இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. கண்டிப்பாக ப்ரைஸிங் அண்ட் ஒன் ப்ளஸ் பிராண்டிங்கோட ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக நல்ல ஒரு ஃபீச்சரோட இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூன் மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதே 30,000 செக்மெண்ட்டில் மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ H40 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸும் நிறைய இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் 144 Hz அண்ட் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்ற இந்த காம்பினேஷன் இதில் இருக்க போகுது. அது போக 4600 mAh பேட்டரி 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8020 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் பேக் பண்ணியிருக்க போகுது. 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 30,000 செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் மோட்டோ கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் 30,000 செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்காகவும் வெயிட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூன் மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்குது. அதே மாதிரி சாம்சங் கிட்ட இருந்து இந்த ஜூன் மாதம் ஏதாவது புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வருமானம் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி F54 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவோட இருக்க போகுது. இது கூட 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அண்ட் Exynos 1380 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 5G ப்ராசஸர். இப்போ கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி OIS சப்போர்ட்டோட இங்கே ட்ரிபிள் ரியர் கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த சாம்சங் கேலக்ஸி F54 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூன் மாதம் நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதோட ப்ரைஸிங்கும் நமக்கு ஒரு 25,000 30,000 மாதிரியான இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்ட இருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்காக வெயிட் பண்ணலாம். இதனுடைய லான்ச்சும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூன் மாதம் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து ஓப்போ கிட்ட இருந்து ஓப்போ ரெனோ 10 சீரிஸையும் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே சுட இந்தியாவிலையும் கண்டிப்பாக ஜூன் மாதம் வந்துடும். அண்ட் எப்பவும் போல் 3 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்க போகுது. ஓப்போ ரெனோ 10, 10 Pro, 10 Pro Plus அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இந்த ஓப்போ ரெனோ 10 சீரிஸில் இருக்க போகுது. அண்ட் இதில் ஓப்போ ரெனோ 10 ஸ்மார்ட் ஃபோன் எடுத்திங்கன்னா நமக்கு 120 Hzக்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 4600 mAh பேட்டரி 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் Snapdragon 778Gக்கான ப்ராசஸர் அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி நமக்கு ஒரு 30,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் ஆகும். ஓப்போ ரெனோ 10 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இதுலேயுமே 120 Hzக்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே அண்ட் இதுலேயுமே நமக்கு 4600 mAh பேட்டரி பட் 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் டிமென்சிட்டி 8200க்கான ப்ராசஸர் 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி 35,000 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காகவும் கடைசியாக ஓப்போ ரெனோ 10 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனில் இங்கேயும் 120 Hzக்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் பட் 4700 mAh பேட்டரி 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசஸர் 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 45,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஓப்போ ரெனோ 10 சீரிஸில் இந்த வாட்டி இந்தியன் மார்க்கெட்டில் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் 10, 10 Pro, 10 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நத்திங் தரப்புலேருந்து நத்திங் ஃபோன் 2 இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஜூலை மாதம் தான் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே இருக்கும் அண்ட் Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசஸர் இருக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது போக 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 32 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ட்ரிபிள் ரியர் கேமராலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இனிஷியலாக ரூமர்ஸாக சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்பவும் போல் அந்த கிளிஃப் லைட்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி
பண்ணி 35,000 40,000 மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் கண்டிப்பாக ஜூன் மாதம் இருக்காது, ஜூலை மாதம் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஜூலை மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். அண்ட் மற்றபடி இப்போதைக்கு இந்த ஜூன் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின அப்டேட்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. மற்றபடி இதை தாண்டி வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது அப்படின்னா அதை பற்றின அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இப்போதைக்கு ஜூன் மாதம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.